மஜவா இனிக்கிறியே பஞ்சு மிட்டாயா நீதான் பஞ்சு மிட்டாயா சோஜாவா படுத்துக்குவேன் ஓமடியில சாஞ்சி சும்மா வாட்டமா இருக்கிறியே வாட்டர் பாக்கெட் மூஞ்சி காஞ்ச மிளக போல நீ இருக்கிறியே காஞ்சி சும்மா உசிர வாங்குறிய அட மீனை போல ஆஞ்சி அட மீனை போல ஆஞ்சி. இன்னைக்கு நம்ம மிஷன் சக்சஸ். பாக்குறதுக்கு ஆரஞ்சு கலர்ல சும்மா அட்டகாசமால இருக்குது. கிச்சன்ல என்ன செஞ்சுக்கிட்டு இருக்க? ஏன்னு கேட்ட கிச்சன் என்ன உங்க அப்பா வீட்ல இருந்து கொண்டு வந்ததா? இதுக்குள்ள நான் வரக்கூடாதா? கிச்சனை நான் எங்க அப்பா வீட்ல இருந்து கொண்டு வரல, ஆனா நீ உங்க அப்பா வீட்ல இருந்து கொண்டு வரல, அத மறந்துட்டியா? கிச்சன்ல உங்களுக்கு இருக்க உரிமை எனக்கு இருக்குதா? வேண்டாம் மருமகளே வேண்டாம். நீ கிச்சன்ல 1 மணி நேரம் இருந்தனா அன்னைக்கு ஒரு நாள் ஃபுல்லா நாங்க எல்லாரும் பாத்ரூம்ல இருக்க வேண்டியிருக்கும். நிம்மதியா மனுஷன் இருக்க முடியுது அந்த வீட்டுல. ஏன் கத்துக்கத்துன்னு கத்திக்கிட்டு இருக்கீங்க? மாமியார் மருமகனா சண்டை போட்டுக்கிட்டே இருக்கணுமா என்ன? எனக்கு நீங்களே சொல்லுங்க. எல்லா வீட்லயும் மருமக சமைக்கலனாதான் மாமியார் சண்டை போடுவாங்க. இந்த வீட்ல நான் வந்து சமைச்சாலே உங்க அம்மா சண்டை போடுறாங்க. ஏங்க இப்படி நடக்குது? நீ சமைச்சதுக்காக அம்மா அப்பா சண்டை போட்டாங்க? பின்ன நீங்களே கேளுங்க. ஏம்மா அவளி இந்த வீட்டுக்கு மருமகளா வந்தவ, ஆசைப்பட்டு ஒரு நாள் சமைச்சிட்டு போகட்டுமேம்மா. ஏம்மா நீ இவளை தொந்தரவு பண்ற? அட கூர்க்கட்ட பேரே, அவ போன மாசம் 1ஆம் தேதி சமைச்ச. உனக்கு ஞாபகம் இருக்கல? நம்ம 2 பேத்துக்கு ஃபுட் பாய்சன் ஆகி நம்ம 2 பேரும் 3 நாள் ஆஸ்பத்திரியில இருந்திருக்கோம். ஞாபகம் இருக்கா இல்லையா? அள்ளிக்கண்ணு, அம்மா சொல்றதுல ஒரு நியாயம் இருக்க தண்ணடி செய்து. நீ 1ஆம் தேதி சமைச்சதுக்கு நாங்க 3ஆம் தேதி வரைக்கும் ஆஸ்பத்திரியில இருந்திருக்கோம். வேணாண்டி எங்களை விட்டுடி. என்னங்க ஒரு 3 நாள் எனக்காக நீங்க ஆஸ்பத்திரியில இருக்க மாட்டீங்களா? எம்மா உன் வயசுக்கு ஆஸ்பத்திரியில இருந்தா பாடி தாங்குண்டா. என் வயசுக்கு ஆஸ்பத்திரியில இருந்தா அடுத்து மார்ச்சரிக்கு தான் போக வேண்டியிருக்கும். என்னால முடியாதுடா, முடியாது. சின்ன பொண்ணு, அம்மா சொல்றதுல நியாயம் இருக்கதானே செய்து. சரி அத விடுறா. அவ இன்னைக்கு என்னதான் செஞ்சா அதை கேள நீ முதல்ல. அதுக்கப்புறம் சாப்பிடணுமா வேண்டாமா நம்ம முடிவு எடுத்துக்கலாம். இப்படி பேசினா ஒரு மாமியார் கலகி. நீ சமைக்காதன்னா முதல்ல நான் என்ன செஞ்சிருக்கேன்னு தெரிஞ்சுக்கங்க. அதுக்கப்புறம் நீங்க சாப்பிடணுமா வேண்டாமான்னு முடிவு எடுங்க. சொல்லிடி ராஜாத்தி, என்னத்த சமைச்ச? என்னங்க நேத்து நீங்க போன்ல உங்க ஃப்ரெண்ட் கிட்ட சொல்லிட்டு இருந்தீங்க கேரட் அல்வானா உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு. அதாங்க இன்னைக்கு கேரட் அல்வாவே ரெடி பண்ணிட்டேன். அம்மா உனக்கு தெரியலம்மா எனக்கு கேரட் அல்வானா ரொம்ப பிடிக்கும்னு. அதாம்மா அவ ஆசையா செஞ்சிருக்கா. இதுல என்னமா இருக்கு தப்பு? அட அரக்கிருக்கு பேலே, கேரட் அல்வா உனக்கு பிடிக்கும். அது சரி, அவ எப்படி ரெடி பண்ணான்னு மட்டும் கேளு. அதுக்கப்புறம் சாப்பிடணுமா வேண்டாமான்னு முடிவு எடுத்துக்கலாம். சின்ன பொண்ணு, அம்மா சொல்றதுல ஒரு நியாயம் இருக்கதானே செய்து. ஆமா, இந்த கேரட் அல்வா செய்முறையை சொல்லு பார்க்கலாம். கேரட் அல்வா செய்யும் முறை: முதல்ல 1 கிலோ ரவை எடுத்துக்கலாம். என்னது இதுல ரவையா? அதாம்மா எனக்கு ஒண்ணும் தெரியல, குழப்பமா இருக்கு. பொறு முழுசா சொல்லிட்டு கேட்டுக்கலாம். அடுத்து என்ன மர்மோலே? ரவை வெந்ததுக்கு அப்புறமா கொஞ்சம் கலர் பொடி போட்டு சீனி போட்டு நல்லா கிண்டி எடுத்த கேரட் அல்வா ரெடி. அவ ரவை கேசரி செஞ்சு கேரட் அல்வான்னு சொல்லிட்டு இருக்காடா. சின்ன பொண்ணு, கேரட் அல்வான்னு சொல்ற, இதுல கேரட் எங்க? கேரட் இங்க இருக்கு. இந்த மாதிரி கேரட் அல்வால கேரட் தனியா கையில எடுத்து வச்சிட்டு இருக்கா. என்கிட்ட கேக்குற உன் பெண்டாட்டி கிட்ட நீயே கேளு. ஏண்டி கேரட் அல்வான்னா கேரட்டை உள்ள போட்டு செய்யறதானே கேரட் அல்வா? என்னங்க இது சுத்த கூறுகட்டத்தனமா இருக்கு நீங்க பேசுறது. கேரட்டை உள்ள கட் பண்ணி போட்டு செஞ்சேன்னா பின்ன எப்படி நீங்க கேட்கும்போது கேரட் என்னால எடுத்து காட்ட முடியும்? அதான் கேரட் அடுப்பு பக்கத்திலே வச்சுட்டு அல்வா மட்டும் ரெடி பண்ணு. கேரட்டை பக்கத்துல பாத்துக்கிட்டே கேரட் அல்வா ரெடி பண்ணியா? சின்ன பொண்ணு, எனக்கு ரவை கேசரினா சுத்தமா பிடிக்காது பாத்துக்க. ஆமா ஆமா, எனக்கு ரவை கேசரினா சுத்தமா பிடிக்காது. வேண்டாம் வேண்டாம். இப்பெல்லாம் நீங்க சொல்லுவீங்கன்னு தெரியும். அதான் இதுல ரவைக்கு பதிலா அரிசி மாவையும் மைதா மாவையும் 1 ஸ்பூன் கோதுமை மாவையும் கலந்து வச்சு செஞ்சேன். எம்மா என்னது இது? ரவை போட்டேன்றா, இப்ப அரிசி மாவு கோதுமை மாவு என்னென்ன மாவுலாமோ சொல்றாளேம்மா. ஏலே இவ எங்கேயாவது வியாபாரத்துக்கு போட்டும்ல, அதுக்கடுத்து நல்ல கேரட் அல்வாவை அம்மா செஞ்சு தரமில்லை. அவசரப்பட்டு பெண்டாட்டி மேல பிரியத்துல இதை தின்னு தொலைச்சிடாதல்ல, திரும்ப ஆஸ்பத்திரிக்கு போக வேண்டியது இருக்கும். சாப்பிடுங்க மாமா சாப்பிடுங்க. இப்படி பக்கத்துல வச்சோம்னா கேரட் அல்வா ஆயிரும். ஓகே தானே? என்னது இது? இன்னைக்கு என்ன சனிக்கிழமை தானே, இனிப்பு சாப்பிட்டா என்ன? அம்மா ஏதாவது சொல்லி சமாளிமா, என்ன காப்பாத்து. மர்மவளே வேற ஒண்ணும் இல்ல. இன்னைக்கு புரட்டாசி மாசம் 3ஆவது சனிக்கிழமை பத்தியா? என் மவன் இனிப்புக்கு விரதம் இருக்கான். அதனால இனிப்பு சாப்பிட மாட்டான். அவன் மட்டும் இல்ல மர்மவளே, நானும் தான். அதனால நீ என்ன பண்றேன்னா? ஓகே நான் என்ன பண்றதுங்கிறது நீங்க சொல்ல வேண்டாம், எனக்கே தெரியும். இதெல்லாம் நான் கொண்டு தெருவில் வித்துறேன். போதுமா? அழகான கேரட் அல்வா சாப்பிட உங்களுக்கு கொடுத்து வைக்கல, இந்த ஊர்ல உள்ளவங்களுக்கு தான் கொடுத்து வச்சிருக்கேன். நான் வெளியில போய் வித்துக்கிறேன். எப்பட நல்ல வேளை உன் பெண்டாட்டிட்டு இருந்து தப்பிச்சோண்டா சாமி. சரியா சொன்னம்மா. கண்ட கருமாந்திரத்தெல்லாம் கலக்கி வச்சுட்டு பக்கத்துல கேரட் வச்சுட்டு கேரட் அல்வான்றமா. இன்னைக்கு புரட்டாசி 3ஆம் சனியா இருக்க போய் தப்பிச்சோண்டா. வேற ஏதாவது நாள்லாம் என்ன சொல்லி தப்பிக்கிறதுன்னு கூட தெரியல. அல்வா வங்கலியோ அல்வா கேரட் அல்வா. அடியே கிறுக்கி, வீட்டுக்குள்ள வச்சு விக்காம வீதியில போய் வித்துட்டு வாடி. அவசரத்துல இங்க வச்சு விக்க ஆரம்பிச்சிட்டேன் போல. சரி தெருவில் போய் வித்துக்கிறேன். ஐயோ பாவம், இன்னைக்கு இதை தின்னுட்டு எவெல்லாம் என்ன பாடுபட போறான்னு தெரியலையே. அல்வா 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 அல்வா. என்னடி சின்ன பொண்ணு, பாட்டுல ஒரு தினுசா பாடிக்கிட்டு இருக்க? வாடி முக்காடு மகேஷ், என்ன கொஞ்ச நாள் ஆளைய காணோம்? அடியே அடிக்கிற வெயில்ல எங்கடி வெளியில வர முடியுது? அதான் முக்காட போட்டுட்டு வீட்லயே இருந்துட்டேன். அடப்பாவி, நீ வெளியில வரும்போது தலையில முக்காட போட்டுருப்பேன்னு பார்த்தா வீட்டுக்குள்ளே முக்காடு போட்டு தான் இருப்பியா? அப்படியே பழகிருச்சுடி. நான் முக்காடு போடுறது இருக்கட்டும், இது என்னடி பாக்குறதுக்கு ஆரஞ்சு கலர்ல இட்லி மாதிரி இருக்கு? அடியே இட்லி கிடையாதுடி, ஆரஞ்சு கலர்ல இருக்குல்ல கேரட் அல்வா. ஓ அப்படியா, இதான் கேரட் அல்வாவா? நீ பசங்களுக்கு நீ வீட்ல கேரட் அல்வா எல்லாம் செஞ்சு கொடுத்தது இல்ல? எங்க கேரட் வாங்கிட்டு வீட்ல கழுவி வச்சிருந்தேன்னா போதும், உடனே கடக்கு கடிச்சே தின்னு தீத்துடுதுங்க. அதுல பொரியல் கூட பண்ண முடியல, இதுல அல்வா வேற பண்ண முடியாதா? அல்வா அதுவும் நல்லதுதான். கேரட்டை பச்சையா சாப்பிட்டா நல்லதானடி. அழகே நீ எங்கிருக்கிறாய், வலித்தால் அன்பே அங்கிருக்கிறேன்.
என்னடி வாய்க்கு வந்த வார்த்தை போட்டு பாடிட வேண்டியதானே? ஆமாமா, இப்ப கூட நான் ஒரு அழகான பாட்டு பாடினேன். ஐயோ, அத நீயே அவளுக்கு பாடி காட்டிடும். பாடிட்டா போச்சு. அல்வா 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 அல்வா. அடப்பாவி, ஏன்டி இப்படி அல்வா அல்வான்னு அல்வா போட்டு அத்துக்கிட்டு இருக்க? அடியே, இன்னைக்கு நான் அல்வா தானே விற்கிறேன். அப்ப அல்வா பத்தி தானே பாட்டு பாடணும். வேற எந்த பாட்டும் கிடைக்கலடி. இருக்கவே இருக்கு அவ்வா அவ்வா பாட்டு. அது அவ்வா அவ்வாக்கு பதிலா அல்வா அல்வான்னு போட்டு பாடிட்டேன். அவன் என்னென்னவோ கண்டுபிடிக்கான், நீ தாண்டி இப்படி வித்தியாசமா கண்டுபிடிக்கிற. சரிடி, இப்படியே பேசிக்கிட்டு இருந்தா எப்படி? கொஞ்சம் வியாபாரத்தை நடத்துறது. ஆமா, கேரட் அல்வான்ற பாக்குறதுக்கு கவுத்தி கவுத்தி ஆரஞ்சு கலர் இட்லி மாதிரி இருக்கு. அடியே, இந்த கேரட் அல்வாக்கு இன்னொரு பேர் கூட வச்சிருக்கேன் தெரியுமா? எப்படி வச்ச? இதோ இப்பதான் உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருந்தேன்ல, அப்பதான் வச்சேன். அது என்னடி பேரு? ஆரஞ்சு இட்லி, ஸ்வீட் இட்லி, அல்வா இட்லி. என்னடி இவ அரசியல்வாதியா அண்ணனுக்கு கட்சி மாறுற மாதிரி இவ 5 செகண்டுக்கு ஒரு பேரை மாத்திட்டு இருக்க. இது பேர் இல்லை, பெருமை. அப்படி என்னடி இதுல பெருமை இருக்கு? எருமை. கேரட் அல்வா வாங்குறவங்களுக்கு ஒரு சிறப்பான ஆஃபர் கூட இருக்கு. அதான் இதோட பெருமைன்னு சொல்றேன். என்னது ஆஃபரா? சின்ன பொண்ணு, அப்படி என்ன ஆஃபர்? என்கிட்ட சொல்லாம வித்துறாத. இதோ நான் ஓடி வரேன். டேய் நாத்து, ஆஃபர் போட்டுருக்காங்கடி. ஆடி அலங்கி வராம சீக்கிரமா ஓடி வாடி, ஓடி வாடி, ஓடி வா. பாத்தியடி நீலமண்ட நீலாம்பரி, ஆஃபர்னு சொன்னனே ஒருத்தி அலறி அடிச்சு நடந்து வரா, ஒருத்தி அரக்க பறந்து ஓடி வரா. ஆமாட்டி, இந்த மதினி நாத்தனாக்கு வேற வேலையே இல்லை. எங்க ஆஃபர் போட்டாலும் முதல்லடியே வந்து நின்றாளுவ. அதுக்கு முன்னாடி நம்ம ஆஃபர் என்னன்னு கேட்டு வேண்டி. ஒரு வழியா வந்துட்டேன் பசாமி. சின்ன பொண்ணு, ஆஃபராமே? என்ன ஆஃபர்டி? எப்படி ஆஃபர்டி? சொல்லிட்டீ சொல்லு. யானை வரும் முன்னே மணி ஓசை வரும் முன்னேன்னாங்களா? அந்த கதையெல்லாம் இருக்கு. ஆஃபர்னு சொன்னனே அலறி அடிச்சுக்கிட்டு 2 பேரும் ஓடி வரீங்க. அல்வா அல்வான்னு அரை மணி நேரமா கூவிக்கிட்டு இருக்கேன், ஒருத்தரையாவது காணோம். ஆனா ஆஃபர்னு சொன்னனே கூட்டம் சும்மா அலறி அடிச்சுக்கிட்டு வருது. இலவசத்திலே இன்பம் காண முடியுமே, ஃப்ரீயா கிடைச்ச பினாயிலும் இருக்குமே. இலவசத்திலே இன்பம் காண முடியுமே, அட ஃப்ரீயா கிடைச்ச பினாயில் கூட இனிக்குமே. என்ன பண்ணி இவ்வளவு நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்கோம்ல? ஆஃபர் என்னன்னு சொன்னா நாங்க கடகடன் வாங்கிடுவோம். ஆஃபர் சொல்றேன் கேட்டுக்கோங்க. ஒரு கேரட் அல்வா வாங்குறவங்களுக்கு ஒரு கேரட் ஃப்ரீ ஃப்ரீ ஃப்ரீ. என்னது, ஒரு கேரட் அல்வாக்கு ஒரு கேரட்டே ஃப்ரீயா? பரவாயில்லையே, நம்ம அட்டகாசமான ஆஃபரா தான் இருக்கு. அப்ப சரிடி, எனக்கு ஒரு கேரட் அல்வா கொடு. அதுக்கு முன்னாடி ஒரு கேரட் அல்வாக்கு ரேட் என்னன்னு சொல்லு. அதான பார்த்தேன். காசு காசுன்னு நம்ம 4 முடிய தவிர வேற யார் கணக்கா இருப்பா? காசு எவ்வளவுன்னு சொல்லுடி. ஒரு கேரட் அல்வா வெறும் 20 ரூபா தான். மதனி மதனி, என்ன மதனி சின்ன பொண்ணு இப்படி மூளைகிட்ட முட்டாளா இருக்கா? ஏண்டி 4 முடி என்னாச்சு? மதனி, இவ வச்சிருக்க கேரட் அல்வா சைஸ பார்த்தா ஒரு அல்வா செய்யறதுக்கே 1/4 கிலோ கேரட் வேணும் பாத்துக்கங்க. இது வெறும் 20 ரூபாய்க்கு கொடுக்குறா. ஆனா 1/4 கிலோ கேரட்டே 25 ரூபா. ஓ அப்படியாட்டி, அப்ப நமக்கு நல்ல லக்குன்னு சொல்லு. அது மட்டும் இல்லாம ஒரு கேரட் அல்வா வாங்கினா ஒரு கேரட் வேற ஃப்ரீயா கொடுக்க மாதிரி. நல்ல பெரிய கேரட்டா வாங்கிக்கிட்டனா ஒரு தரத்துக்கு பொரியலே வச்சுக்கலாம்னா பாருங்க. அப்போ 20 ரூபா கொடுத்து ஒரு கேரட் அல்வா வாங்கினா கிட்டத்தட்ட நமக்கு 50 ரூபா வரைக்கும் லாபம் கிடைக்குதடி. அதான் மாதிரி சொல்றேன், சின்ன பொண்ணு சரியான கூறுகட்ட குப்பாயா இருக்கா. நல்லதா போச்சு, வாங்க மாதிரி நம்ம 2 பேரும் வாங்கிப்போம். கேரட் அல்வா கேக்குதான். கேரட் அல்வா வீட்டுல கிடந்த கெட்டு போன மாவை எல்லாம் போட்டு ஒரு கிண்டு கிண்டி அதோட கொஞ்சம் கலர் பொடி ஆட் பண்ணி வச்சு கிண்ணத்துல வச்சு கவுத்தி வச்சிருக்கேன். கேட்டா கேரட் அல்வான்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். இதுல ஆஃபருக்கு ஒரு கேரட் வேற. எப்படி என் சாமர்த்தியம்? ஓடி வந்ததால வாங்குது மூச்சு ஃப்ரோ. அதனால ஆஃபர் எனக்கு முதல்ல கொடு ஃப்ரோ. ஏன் மதனி, உங்க பாட்டு ரொம்ப கேவலமா இருக்கு. ஆஃபரை ஃபர்ஸ்ட் வாங்குனா அப்படி இப்படி பாடனடி. கடைசியா சின்ன கேரட் வந்துருச்சுன்னா போச்சு இல்ல. இதோ உங்களுக்காக இந்த சின்ன பொண்ணு கொடுக்கும் மாபெரும் ஆஃபர். ஒரு கேரட் அல்வா வாங்கியவர்களுக்கு ஊட்டி கேரட் 1 ஃப்ரீயா தரேன். 1 வாங்கினா 1 ஃப்ரீ, 1 வாங்கினா 1 ஃப்ரீ. கேரட் அல்வா வாங்குனீங்கன்னா உங்களுக்கு கேரட்டே ஃப்ரீ. சூப்பர் சூப்பர் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனல்ல நிறைய பேர் கமெண்ட் பண்ணிருக்காங்க. அதுல ஒரு சில நேம் இப்ப நான் பாக்குறேன், மீதி நேம் நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். தெய்வ ரியான், பாக்யலட்சுமி, செந்தில்குமார், சத்யா, சேர்மன் ராஜா, சோபா, முருகன், வீரலட்சுமி, செல்வம், ராணி, பொன்னரசி, பிரியா, கோயில்பட்டி, சந்திரா, கவிநிலவு, லட்சுமிபதி, பொன்மலர், விசாலி, விகாஸ், மேலக்கரந்தை, குமார், கற்பகம், சஸ்விகா, ஸ்ரீ. ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி நிறைய பேர் கமெண்ட் பண்ணிருக்காங்க. கமெண்ட் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப பெரிய தேங்க்ஸ். தொடர்ந்து வீடியோ பாருங்க, என்ஜாய் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோல சந்திக்கலாம்.